கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ODI நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்தியா வந்து அதுல ஒரு பயங்கரமான வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷியாம் தான். வணக்கம் ப்ரோ. வணக்கம் லியோ. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர்ல முதல் வின் நம்ம கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஃபேனா ஒரு இந்தியாவோட செகண்ட் டீம் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா சுப்மன் கில்லுடைய 50 அண்ட் விராட் கோலியோட 90. ஏன்னா ரெண்டு பேர் ஐ மீன் லைக் விராட் கோலி அப்கோர்ஸ் இப்ப ரொம்ப ஒரு நல்ல ரன் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு. முதல்ல அதை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். விராட் கோலியோட இந்த ஃபார்ம் எப்படி பாக்குறீங்க? அவரை எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, இந்த பாகிஸ்தான் இம்ரான் கான் வந்து சொல்லுவாங்க கார்னர் டைகர் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு டைகரை நீ கார்னர் பண்ணீங்கன்னா அதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அட்டாக் பண்ணி வெளில வருதுதான். நம்மளே முன்னாடி ஆஸ்திரேலியா டூர்ல அவர் இந்த மாதிரி தொடர்ச்சியா பேக் டு பேக் டக் அடிக்கும் போது நம்ம சொல்லிட்டு ஓகே அவரோட டைம் வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் இந்த மாதிரி மீடியால பேசுறது இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பிளேயர்ஸ் பேசுறது அது அவரை மைண்ட்ல அஃபெக்ட் பண்ணதை விட அகர்கர் சொன்ன அந்த வார்த்தை அந்த ஹர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செலக்ஷன் பேனல்ல அகர்கர் கம்பீர் அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் ஏன்னா உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்துச்சு, பிஹைண்ட் த டோர்ஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா தெரியவே தெரியாது. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் 2027 கன்ஃபார்ம்டு கிடையாது. தே ஹேவ் டு ஏர்ன் தேர் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னும் போது ஒயிட் பால்ல இவ்வளவு தூரம் சாதிச்ச ஆல்மோஸ்ட் இப்போ உலகத்துல இப்போ கிரிக்கெட்லயே த செகண்ட் மோஸ்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் அக்ராஸ் ஃபார்மேட்ல த செகண்ட் மோஸ்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் யாருன்னா விராட் கோலி தான். இத்தனை ஆண்டு காலமா விளையாடப்படுற கிரிக்கெட்ல இப்படி ஒருத்தர் வெறும் ஒரு 18-19 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சாதனை படைச்சிருக்காருன்னா அதே பெரிய ஃபிட். ஒரு 2008-9 காலகட்டத்துல உள்ள நுழைஞ்ச ஒரு நார்மல் ஒரு எட்டனதர் அண்டர் 16 ப்ராடிஜியல் டேலண்ட் அண்டர் 19 ப்ராடிஜியல் டேலண்ட் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுவாங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ தனக்கென பாதையை வகுத்து இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்காரு. இவ்வளவு சாதிச்சது அப்புறமா அந்த அந்த ரெப்புடேஷன் விராட் கோலி இந்த ரெப்புடேஷன் கோஸ் ஃபர்ஸ்ட் ரேதர் தென் த பர்சன். விராட் கோலி இந்த ரெப்புடேஷன் முன்னாடி சூப்பர் சீட் பண்ணும் எந்த இடத்துல எந்த ஃபார்மேட்னாலும். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த ஃபேப் ஃபோர்னு சொல்லப்படுறதுல ஃபேப் ஃபோர்ல டெஸ்ட்ல வேணா காம்படிஷன் இருந்துச்சு போச்சு. பட் அவரோட பிரைம்ல யாரும் காம்படிஷன் எங்கேயும் டெஸ்ட்லயும் வரல, ஓடிஐலையும் வரல, T20 வரல. விராட் கோலி அளவு ஸ்ட்ரைக் ரேட், விராட் கோலி அளவு கன்வர்ஷன் ரேட், விராட் கோலி அளவு ஹிட்டிங். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணும்போது அவரோட பாயிண்ட் என்ன ஒண்ணுன்னா அந்த லொகேஷன்ல ஒரு ஒரு இதுல சொல்லியிருப்பார்ல, வயசானாலும் இன்னும் நான் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரோர் இருக்கும் பார்த்தீங்களா, இது அந்த ஒரு ரோர் மாதிரி தான் நான் பாக்குறேன். He let us back do the talking. அவர் நேற்று பேசும்போதே நான் அடிச்சேன், நான் போனேன், நான் அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. எனக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். எனக்கு எனக்கு மைல் ஸ்டோனை விட நான் இருக்கிற மைண்ட்ஸ் என்னோட இதுல இஃப் யூ ஆஸ்க் மை ஸ்டேட் ஆஃப் மைண்ட், எனக்கு மைல் ஸ்டோன் முக்கியம் கிடையாது. நான் டீமோட கான்ட்ரிபியூஷன் கொண்டு வரேன் அப்படின்னு இருக்கும்போது இந்த எங்கேயோ அந்த மறைஞ்சிருந்த அந்த ஹங்கர் ஆஃப் விராட் கோலியை இவன் ஈகோ டச் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. அதனோட வெளிப்பாடு தான் இதை நான் பாக்குறேன். இது இட்ஸ் ஹியூஜ் 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 பாசிட்டிவ் சைன் ஃபார் இந்தியா அண்ட் இட்ஸ் அ வார்னிங் சைன் ஃபார் அதர் டீம்ஸ். ஏன்னா 2027 சவுத் ஆப்பிரிக்கா நம்ம போய் ஆடும்போது சுப்மன் கில் இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மேட்ச் ஆனதில்ல. சவுத் ஆப்பிரிக்கால போய் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மேட்ச் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அண்ட் அங்க சவுத் ஆப்பிரிக்கால இப்ப இந்தியால ஆடின மாதிரி இத்தனை ஸ்டேடியம்லாம் கிடையாது, லிமிடெட் ஸ்டேடியம். ஸோ ஒரு கண்டிஷன்ல ஆடி ஆடி ப்ராக்டிஸ் ஆயிடுவாங்க. அண்ட் இதை விட பயங்கரமா பவுன்ஸோ இல்ல அன்இவன் பவுன்ஸோ கேரி ஆறதோ போறதோ எல்லாமே இருக்கும். அண்ட் பிச்சு தாறுமாறா பிஹேவ் ஆகும் உங்களுக்கு அந்த அந்த கண்டிஷன் அவங்க போற டைம்ல கண்டினியூ வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வெட்டரன் லைக் விராட் கோலி ஃபார்ம்ல இருக்கதும் அவர் கூடவே ரோஹித் சர்மா இப்ப ரோஹித் சர்மா அதே எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம் காமிச்சார். அவரோட அந்த இன்டென்ட்ங்கிற விஷயத்த குறையவே இல்லை. என்னால பவர் பிளே மேக்ஸிமம் அடிக்கும். அவர் பங்கு அடிச்சிருக்காரு. இவர் அளவு கன்வர்ஷன் இல்லைனாலும் அவரும் அவர் பங்கு அடிச்சிருந்தாரு. ஆஸ்திரேலியா 100 அடிச்சாரு. போன சீரீஸ்ல 50 சம்திங் ஏதோ வந்துச்சு. ஏதோ ஒரு 100 மிஸ் பண்ணாத சம்திங் நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா கூட. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வெட்டரன்ஸோட ஃபார்ம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிளஸ். அதுவும் விராட்டோட இந்த ரிசர்ஜன்ஸ் அவரோட இந்த 2016 விராட் கோலி திருப்பி நம்ம லேட் ஆஃப் 2015 பாக்குற மாதிரி இருக்கு இல்லையோ. ஓகே கூல். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான பிளேயர் சுப்மன் கில். நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி. அந்த மீன் லைக் சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் ஆடினதில்ல அப்படின்ட்டு. அண்ட் அவருமே என்னன்னா ரீசெண்டா ஒரு பெரிய கொஸ்டின் அவருடைய செலக்ஷனே ஒரு இருந்தது. நம்மளே பேசிட்டு இருந்தோம் T20 வேர்ல்டு கப்ல அவர் எடுக்கணுமா இல்லையா அப்படின்றது. அண்ட் அதுல நிறைய டவுட்ஸ் இருந்தது அவரை சுற்றி. அண்ட் இந்த ஒரு 50 அவரை எந்த மாதிரியா எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அவரோட லெட்ஸ் அவரோட மென்டலி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றது போல பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் கொடுக்கணும்.
சி அவரு வந்து சுமன் கில் ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட்ங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. அந்த ரிஸ்ட் பயங்கரமா இருக்கிற அந்த ஒரு எப்பவுமே வந்து அந்த பவர் அது பிளேயர் இல்ல டெக்னிக் யூஸ் பண்ற பிளேயரை விட நேச்சுரலி கிஃப்டட் பிளேயர்னு சொல்லுவாங்க. இந்த ரிஸ்ட் யூஸ் பண்ணி ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். சுமன் கில் அந்த ஷார்ட் டைம் ஜாப்னா வெறும் இதை மட்டும் தான் புஷ் பண்ணுவார். உங்களுக்கு அந்த வெறும் இந்த ரிஸ்ட்ல வந்து அப்புறம் பவர் ஜென்ரேட் பண்ணி ஷார்ட் டைம் ஜாப் ஆடுவாரு. அருமையான பிளேயர் பாக்குற அந்த கேம் கண்ணில் ஒத்திக்கலாம். ஆனா அவரோட ஃபார்மேட் எதுன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டும் ஓடிஐ மட்டும் தான். T20 அதுல அவருக்கு அது வந்து செட்டே ஆகல. அவர் என்னதான் 100 அடிச்சாலும் போனாலும் அங்க அது எந்த ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறாருங்கிறது வந்து பிரச்சனையா இருக்கு. இப்போ SA T20 பார்த்துட்டு இருக்கிறோம். சர்வசாதாரணமா 200 230 அந்த மாதிரி அடிக்கல ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை சேஸ் பண்ண போகும்போது வெறும் ஒரு 30 ரன் வித்தியாசத்துல தோக்குறாங்க. இப்போ 234 நம்ம டார்கெட் பார்த்த பிறகு என்னப்பா 200 அடிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்து 130 150 டீம் சொல்லலாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் போய் இன்னொரு 5 ஓவரில் ஒரு 3 ஓவர் ஆடி இருந்தா சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ T20 டைனமிக்ஸ் மாறி இருக்கு. அங்க வந்து சுமன் கில் ஃபிட்டே கிடையாது. பட் ஓடிஐ அவரோட ஸ்ட்ராங் ஃபோர்ட்டே தான். டெஸ்ட்டும் அதே மாதிரி ஸ்ட்ராங் ஃபோர்ட்டே தான். ஓடியில் அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாரு. டைம் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுவாரு. ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ற பிறகு அப்புறம் தென் ஹில் பிளே அந்த ஒரு ஆக்சலேஷன் கேம் கொஞ்சம் ஆடுவாரு. நேற்று என்ன பாத்தீங்கன்னா அவர் வந்து விராட் கோலி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரோட கேம் வந்து ஆங்கரிங் கேமா மாறிச்சு. விராட் கோலி இவருக்கு அப்புறம் வந்தாரு. பட் அவர் டப்பு டப்பு டப்புன்னு ஆக்சலேஷன் வந்தோடனே விராட் கோலி சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து நான் வந்து இப்ப முன்ன மாதிரிலாம் வந்து ரொம்ப காஷனா ஆடுறதுலாம் ஐடியாவே கிடையாது. பால் வந்து அவங்க எடுத்தோடனே டேக் ஆன் பண்ற ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பால்லையும் என் பேர் இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லிருக்கேன். ஸோ அப்படி வரும்போது அங்க அட்டாக் பண்ணும்போது இவர் கரெக்டா அந்த ஒரு ஹோல்டிங் கேம் பண்ண அது முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா ஓடிஐங்கிறது இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் டெஸ்ட் அண்ட் T20. நடுவில் வந்து ஒரு 30 ஓவர் நீங்க வந்து பொறுமையா அந்த ஒரு டெஸ்ட் ஆடுற மாதிரி கரெக்டா வந்து ஸ்ட்ரைக் ரேட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். முதல் 10 ஓவர் லாஸ்ட் 10 ஓவர் இந்த T20 லெவல்ல கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் ஓடிஐயோட இந்த ஃபார்மேட்டை பிரேக் டவுன் பண்ணி சொல்லலாம். அந்த மென்டாலிட்டி அவருக்கு வந்தது நல்ல விஷயம். ஏன்னா நான் என்ன பயந்தேன்னா அங்க விராட் கோலி அடிக்க போகும்போது திருப்பி இவரு நானும் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அடிக்க போய் பட்டுன்னு ஒரு ஃபிளரி ஆஃப் விக்கெட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா எப்பவுமே அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் தியரியை ஃபாலோ பண்றாங்க. ஒரு விக்கெட் முடிச்சா படன்னு விக்கெட் லைனா போயிடுவாங்க ஓவர் அந்த அட்டாக்கிங்ல போய். அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்தேன். லைட்டா அந்த மாதிரி ஒரு ஸ்டம்பிள் ஆனல எப்படியோ மேட்ச் பண்ணிட்டாங்க. பட் இவர் ஆடின வரைக்கும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி கரெக்டா வந்து அந்த வெயிட்டிங் கேம் ஆடி அவர் அந்த பேட்டிங் 50 கூட்டு போயிருக்கிறாரு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் 50 அவர் கேப்டனா ஃபர்ஸ்ட் 50. ஸோ திஸ் வில் பிரிங் ஹிம் a lot of confidence. பார்ப்போம் இது எப்படி இந்த சீரிஸ் ஃபுல்லா எப்படி எடுத்துட்டு போறாருன்னு பார்ப்போம். ஓகே. அண்ட் இல்ல பேட்டிங் ஆர்டர் மறுபடியும் ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறி இருக்குது. KL ராகுல ஒரு பொசிஷன் கீழே இறக்கி விட்டதா இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா ஒரு ரவுண்ட் மேல ப்ரொமோட் பண்ணி விட்டதா இருக்கட்டும், ஜடேஜா ஒரு ரோல் மேல ப்ரொமோட் ஆறாரு, ஒரு பொசிஷன் மேல ப்ரொமோட் ஆறாரு. இந்த ஹோல் என்ன சொல்றது ஒரு லோவர் மிடில் ஆர்டர்ல இந்த மாதிரியான ஒரு அன்சர்டினிட்டி ஆஃப் ஒரு பேட்டர்ஸ் இருக்கிறாங்களே, எந்த பேட்டிங் பொசிஷன் ரொம்ப அன்சர்டனான ஒரு பொசிஷன் இருக்கு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? லியோ இது வந்து நம்ம லோக்கல் கல்லி கிரிக்கெட்ல நீங்க வந்து இப்போ நம்ம நார்மலா சென்னையில நம்மள ரெட் பால் கிரிக்கெட் ஆடுவோம். என்ன பண்ண சொல்லுவாங்க கேப்டன் என்ன சொல்லுவாங்க பேட் கட்ட சொன்னா ஆக்சுவலா 2 பேர்ல 3 பேர் பேட் கட்டுவாங்க. ஓப்பனிங் ஆடுற 2 பேர் இன்னும் 3 பேர். நான் அண்ணன் ஒரு டீம்ல ஒரு கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா லாஸ்ட் ஒரு விக்கெட் தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு விக்கெட் இருக்கு. மைண்ட் ஒரு விக்கெட்டுக்கு நீங்க எத்தனை பேர் பேட் கட்ட சொல்லுவீங்க? ஒருத்தர் தான் பேட் கட்ட சொல்லுவீங்க. அந்த மனுஷன் அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாப்லன்னா 3 பேர் பேட கட்டுங்கன்னுவாங்க. 3 பேர் பேட கட்டிட்டு இருப்போம். ஒரு விக்கெட் தான் இருக்கு. 3 பேர் பேட கட்டி நிப்போம். எதுக்குன்னா இவன் இருந்தா நீ போ, ஃபாஸ்ட் பாலர் இருந்தா நீ போ, ஸ்பின் வந்தா நீ போ, மீடியம் வந்தா நீ போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டுக்கு. இது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க நம்ம ரொம்ப வந்து கிரிக்கெட்டோட நம்ம வந்து அந்த பயங்கரமான ஹார்சஸ் ஆர் கோர்சஸ் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டீம் பேலன்ஸ் ஆகி அதை கொண்டு போய் 65 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஒரு மனுஷன் நம்பர் 5th பொசிஷன்ல. அவரை நீ என்ன பண்ற நீ கீழே வந்துரு. இன்னொருத்தர் வந்து அவர் வந்து ட்ரெடிஷனல் போலிங் ஆல்ரவுண்டர் போலர் ஹூ கேன் பேட். ரவீந்திர ஜடேஜா இஸ் போலர் ஹூ கேன் பேட். அவர் என்ன பண்றாரு நீ போலிங் பண்ண நீ தூக்கி ஸ்ட்ரைட் என்ன பண்ணு பேட்டிங் பண்ணிடு. இத்தனைக்கும் நேற்று அவரோட ஹோம் கிரவுண்ட்ல அவரால் நேற்று பேட்டிங்லயும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல, போலிங் பண்ணல ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும். என்ன ஒரு இதுவா இருந்திருக்கும். அண்ட் ஹர்ஷித் ராணா அவங்க வந்து அந்த பிளேயர் இப்போ ஹர்ஷித் ராணா வந்து நம்மள சொல்லிட்டு இருந்தோம் இது எதுக்கு இவங்க கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் தன்னுடைய ஸ்கில்ல ஒர்க் அவுட் பண்ணி இப்போ ஹர்ஷித் ராணா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரோட புது டேலண்ட் ஓபன் பண்ணிட்டு போலிங் கடைசியில ரன் கொடுத்தாரு. பட் ஓப்பனிங்ல போலிங் போட்டு நல்லா வந்து கண்டெயின் பண்ணாரு. விக்கெட் அவர் தான் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுத்தது. குல்தீப் சான்ஸ் யூஸ் பண்ணாரு. பேட்டிங்லயும் நேற்று வந்து அந்த ஒரு ஸ்லாகர் இப்போ நம்ம 90s கிரிக்கெட் பார்த்தோம்னா தெரியும். திடீர்னு ஜாவல் ஸ்ரீநாத்தை மேல ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க. திடீர்னு ஜாவல் ஸ்ரீநாத் வர்றாரு
அவர் கண்ணை மூட்டு ஒரு சுத்து சுத்து பேட்ல எவ்வளவு ரன் வருதோ போதும். அனில் கும்ப்ளே வந்து அப்படி அடிச்சுட்டு போவார். அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா டிராவல் பண்ணிருக்காரு கௌதம் கம்பீர். நேத்து நான் மேட்ச் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 90s இந்தியன் கிரிக்கெட்டோட ஹோமாஜா தான் பார்த்தேன். ஏன்னா இப்ப 300 சேஸ்னா விராட் ரோஹித் ஏரா இல்ல தோனி ஏரா நம்ம என்ன பார்த்துட்டோம், 300 ஃபார் சேஸ் இந்தியா வந்து 3 விக்கெட் 4 விக்கெட் போகும், 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க, இல்ல ஒரு 8 ஓவர் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆச்சு. விராட் ஸ்ரேயாஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஓகே சீக்கிரம் முடிச்சிருவாங்கப்பா, 43 45 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சுன்னு தான் வந்துட்டோம். திருப்பி எப்படி 90s கிரிக்கெட் மாதிரி திருப்பி நம்ம 90ஸ்ல இந்தியன் டீம் பார்த்த மாதிரி ஒரு பிஞ்ச் கிட்டர் மேல போய் அடிக்கிறாங்க. ஒரு 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 மெயின் பேட்டர் வந்து பொறுமையா நின்று ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஜிஜி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே தான் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய இப்போ வந்து ஓடிஐ ஃபார்மேட் வந்து ரொம்ப மினிமலா ஆடப்படுது. இந்த மாதிரி பைலேட்ரல்ல இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தா ஒன்று தான் இவங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். பைலேட்ரல்ஸ்ல வந்து இப்போ அடுத்து இன்னும் பங்களாதேஷ் கூட பைலேட்ரல் போகுது, மற்றபடி எல்லா டீம் கூட பைலேட்ரல் ஆடுறாங்க. ஸோ எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்றாரோ அவ்வளவும் நம்ம வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஆப்போசிஷன் டீமை குழப்பம், கமெண்டேட்டர்ஸை குழப்பம், நம்மள கிரிட்டிக்ஸையும் குழப்பம். ஆனா அவர் மட்டும் தெளிவா இருப்பார். எனக்கு இது ஓகே. கேட்டா என்ன சொல்லுவாரு, நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்ச கோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம ஏதாவது பதில் பேச முடியுமா? முடியாது. சோ பாப்போம். இதாவது எப்படி வந்து அவர் ஒரு கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹோப்ஃபுல்லி அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தா பரவாயில்ல. இப்ப நேத்து நான் என்ன பயந்தேன், திடீர்னு ஒரு நாள் வந்து ஹர்ஷித் ராணா ஓப்பனிங் ஆடுவாரு. இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு தடவை வந்து சிஎஸ்கே ஓப்பனிங்லாம் போய் ஆடினாப்ல. ஆஷனா வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குலாம் வந்து ஓப்பனிங்லாம் ஆடி இருக்காரு. அப்புறம் பேட்டர் டர்ன் போல இந்த மாதிரி சிஎஸ்கே அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் கூட வந்தா கூட ஆச்சரியப்படுத்துரு. ஒரு கம்மி டார்கெட் ஒரு 120 இல்ல 150 ஆப்போசிஷன் காலி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்க, சின்ன டீமும் ஹர்ஷித் ராணா கோன் ஓப்பன் த பேட்டிங் சொல்லிட்டு ரோஹித் சர்மா கூட வந்தா கூட ஆச்சரியப்படுத்துக்கல. எதுவும் நடக்கும். அண்ட் பவுலிங் அட்டாக் பத்தி பேசலாம்னு பார்த்தேன். சிராஜ் ஒரு நல்ல பவுலிங் ஸ்பெல் அண்ட் சேம் டைம் ஹர்ஷித் ராணாவுமே என்ன ஒரு அமேசிங் ஸ்பெல். ஐ மீன் லைக் டுவர்ட்ஸ் எண்ட் கண்டிப்பா என்ன ஒரு எல்லாம் யார் போடாலும் ரன் போகும் அப்படின்ற ஒரு இடத்துல ரன் கொடுத்தாரு. அண்ட் பிரசித் கிருஷ்ணா நேத்து இன்னிங்ஸ் பர்டிகுலர் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மத்த 2 பேர் நமக்கு தெரியும், ஹர்ஷித் ராணா சிராஜ் அப்படின்றது. பிரசித் கிருஷ்ணா டீம்ல இருப்பாரா இல்லைன்னா ஹர்ஷித் உள்ள வருவார் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பொழுது பிரசித் கிருஷ்ணா ஓவர் ஹர்ஷித் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ட் எப்படி பண்ணிருந்தாரு? நான் வந்து பிரசித் கிருஷ்ணாவோட ரெட் பால் ஸ்கில்ஸ் ரொம்ப ரேட் பண்ணுவேன் கம்பேர் டு ஒயிட் பால். அவர் ரெட் பால்ல இஸ் லைக் லீக் ஆஃப் இஸ் ஓன். டொமஸ்டிக்ல தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியால வந்து அவர் ஆன அந்த டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் அந்த ட்ரபிள் பண்ணி வச்சதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு விராட் வந்து ப்ராப்பரா வந்து அந்த அந்த ஒரு செயின் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து ஒரு பேஸ் பவுலிங் ஃபேக்டரி எப்படி கரெக்டாக கொண்டு வந்தாரோ. இப்போ உமேஷ் யாதவ் வந்து ரெட் பால் தான் ஆடுவார், ஒயிட் பால் ஆட மாட்டார். இஷாந்த் சர்மா ரெட் பால் தான் ஆடுவார், ஒயிட் பால் ஆட மாட்டார். அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷமி, பும்ரா, புவி இவங்க வந்து ஒயிட்லயும் இருப்பாங்க, தேவைப்பட்டா ரெட்லயும் ஆடுவாங்க. இந்த மாதிரி எப்படி கிளாசிஃபை பண்ணி ஸ்பிளிட் பண்ணி வச்சு அதை பேஸ் பண்ணி டீமை கொண்டு போனாரோ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து ஜிஜி ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிரசித் கிருஷ்ணாவை விட ஐ வுட் ரேட் ஹர்ஷ்தீப் சிங். அவரோட அந்த லெஃப்ட் ஆர்ம் அந்த ஸ்கில் வந்து கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து எல்லா டீம்லயும் வந்து உங்களுக்கு வந்து டாப்ல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த காம்பினேஷன் வச்சு இறக்குறாங்க. இல்ல வந்து அந்த ஒரு லெஃப்ட் ஹெவி அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஸ்ரீலங்கா மட்டும் தான் இவங்க நியூசிலாந்து மாதிரி கொஞ்சம் லெஃப்ட் அதிகமா இருக்க பிளேயர்ஸ், மற்றபடி அங்கங்க ரைட்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பாலை உள்ள கொண்டு வர ஒரு நேச்சுரலா உள்ள கொண்டு வர ஸ்விங் பண்ற ஒரு போலர் வந்து இருக்கிறது பெட்டர். ஹர்ஷதீப் இஃப் டேக்கன். நான் வந்து ஹர்ஷதீப்போட ரோல் எப்படி பாக்குறேன், எப்படி ஒரு ஆஷிஷ் நேரா வந்து அந்த ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு செகண்ட் ஃபிடில் இருந்தாரோ ஒரு பிளே பண்ணணும், அந்த மாதிரி கொண்டு வந்து பெட்டரா இருக்கும். சிராஜ் லீடர் ஆஃப் தி அட்டாக், எந்த குறையும் கிடையாது. ஹர்ஷித் ராணா பேஸ் பவுலர் ஹூ கேன் ஆல்சோ பேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சிட்டாரு. மிச்சம் இருக்க ஒரு ஸ்பாட்டுக்கு ஐ வுட் ரேட் ஹர்ஷ்தீப் சிங் உள்ள கொண்டு வரது பெட்டரா இருக்கும் மோர் தென் பிரசித் கிருஷ்ணா. ஏன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒரு எபிலிட்டி, தென் பால உள்ள கொண்டு வர எபிலிட்டி, லேட் ஸ்விங் கொண்டு வர எபிலிட்டிங்க அவர்கிட்ட இருக்கு. அதை தான் நான் வந்து ஒரு சேஞ்சா பாக்குறேன் நெக்ஸ்ட் ஓடிஐல லியோ. ஓகே. அண்ட் ஸ்பின் அட்டாக் நீங்க எப்படி ரேட் பண்றீங்க? குல்தீப் அண்ட் ஜடேஜா அண்ட் ஆஃப் கோர்ஸ் வாஷிங்டன் சுந்தர். இந்த அட்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ரிலையபிளா இருக்கான்னு பாக்குறீங்க நீங்க? சரி, குல்தீப் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து இப்போ ரிவர்ஸ் ஸ்வீப் அந்த மாதிரி வந்து அடிக்க போறதெல்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஃபாரினர்ஸ் ஆர் நாட் அஃப்ரேட் டு பிளே ஸ்பின் இந்தியாவில் இருந்தாலும் த்ரெட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா ஒரு மேஜிக்கல் ஸ்பின்னரா வந்து குல்தீப் இருக்கிறது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் இட். இந்த பக்கம் எஸ் வாஷி இஸ் தேர், பட் வாஷியை விட நான் வந்து என்ன பண்ணலாம், வருண் சக்கரவர்த்தி நம்ம வந்து இது கூட்டு போனோம் பாத்தீங்களா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட்டு போனோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஐ வுட் ரேட் யாராவது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை வந்து இன்னொரு பக்கம் வச்சுட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ட்ரெடிஷனல் ஆஃப் ஓகே, இல்ல வந்து ரெகுலரா போடுற லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெக்கர், நீங்க ஜடேஜா சொன்னீங்க, ஈவன் அக்ஷர் பட்டேல் இருந்தா கூட ஒன்றும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கன்சிஸ்டா ஓவரை போட்டு வச்சிடும். பட் ஆர் வி பிரிங்கிங் த த்ரெட் ஃபேக்டர்? இப்போ வந்து ஒரு வடிந்து வாசனாங்க போட்டா ரன்னும் குறையும், விக்கெட் இழுக்கும். இல்ல வந்து எனக்கு வந்து பேர் என்ன அந்த அந்த பக்கம் ஆடில் ரஷீது போட்டாலோ இல்ல ஆடம் சாம்பாவை போட்டாலும் எனக்கு வந்து விக்கெட் காலமே எனக்கு நம்பர்ஸ் இருக்கும், இந்த நம்பர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து கையை கொடுத்த ஜெனுவன் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் எனக்கு வேணும். குல்தீப் யாதவ் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் அடி வாங்கிட்டாருன்னா, ஒரு 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்தாருன்னா, அட்டாக் திடீர்னு வந்து இறங்கி ஒரு கிளாஸ் மாதிரி கொஞ்சம் அடிச்சு இல்ல வந்து தூக்கி வந்து போட்டு கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னா, எங்களுக்கு என்ன குல்தீப் யாதவ் அடுத்த பால் உங்களுக்கு கரெக்டா போறோம். அதுக்கப்புறம் எல்லாம் போட ரொம்ப ரேங்க் ஷாட்டா போட்டுட்டு இருப்பாரு, ரொம்ப ஃபிளைட் பண்ணி போடுவாரு, அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போட மாட்டார். பட் வருண் சக்கரவர்த்தி அப்படி கிடையாது. அடிக்கவே செஞ்சாலும் ஹில் ட்ரை அண்ட் புல் கம்பேக், ஹில் ட்ரை அண்ட் புட் கம்பேக். அந்த எக்ஸ்பீரியன் பண்ணிட்டு இருப்பார். சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல நம்ம பார்த்தோம் நம்ம வருணோட விஷயம். ஸோ எனக்கு வருண் உள்ள இருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த வெரைட்டி கிடைக்கும் ஸ்பின்ல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் லியோ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷியாம். டெஃபினட்டா உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் நன்றி. நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. கண்டிப்பா.